அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவரிஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஹகத்வஜாய வித்மகே ககசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். நெக்ஸன் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி மகா பெயர்ச்சி, சனி பகவானுடைய தாக்கம் மிக சிறப்பானதும் கூட. அதே விதத்தில் பல விஷயங்களை, பல பாட படிப்பினைகளை புகட்டக்கூடியவர் பாவக்கிரகம். பாவக்கிரகங்கள் ராகு, கேது, சனி பகவான், சூரியன், செவ்வாய், தேய்பிறை, சந்திரன், இது மாதிரி நம்ம சொல்லுவோம். அதில் சனி பகவானுடைய தாக்கம் மிக அற்புதமானதுங்க. ஆனால் சனி கொடுக்க எவர் தடுப்பார்? ஈசன் அருள், ஈசனுடைய பட்டம் பெற்றவர் அல்லவா? ஈசனையே ஆட்டி படைத்தவர் அப்படின்னு கூட வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட சனி பகவான் தாக்கத்திலிருந்து நம்மலாம் எப்படி தப்பிக்கிறது? கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான விஷயங்களை, மாற்றங்களை தரக்கூடிய விஷயம். உலகத்துக்கு ஜலராசியில் போகிறார். ஜலராசி மீன ராசியில் காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகங்க. இந்த 12ஆம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நீர்நிலை சம்பந்தமான, நீரினால் வரக்கூடிய தொந்தரவு, ஏதாவது தொற்று வியாதி, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தரலாம். இது அவரவர் ஜனன ஜாதகத்தை பொறுத்து. இது சாதாரண நம்ம பயிற்சியாக சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் மட்டும்தான். அப்போ மீனத்தில் உலகத்துக்கே பல நாடுகளுடைய நட்பு வட்டாரம் பெருகும். அதே சமயத்தில் சில விஷயங்கள் பகையாகவும் போகுங்க. ஒரு டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுறது, உலக ஒற்றுமைக்காக பல விஷயங்கள் போர் விஷயமாக, பூமி அல்லது நெருப்பு, நீர், இந்த மாதிரி பஞ்சபூத விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, இதெல்லாம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடியவர். மெதுவாக பயணிக்கக்கூடியவர், மந்தக்கிரகன் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட சனி பகவான் பல விஷயங்களை நமக்கு, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றம், ஏற்றம், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, என்னென்ன காலதாமதமாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2025 மார்ச் 29 சனிக்கிழமையே பெயரக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சி இரவு நேரம் 9:44 பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசிக்கு தன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து குரு பகவானுடைய இடமான மீனத்துக்கு பெயர்கிறார். அற்புதமான பயிற்சிங்க. குரு இடத்துக்கு சனி பகவான் போகிறதே சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். கோடீஸ்வர யோகம், குரு சண்டால யோகம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனாலும் இன்னும் 3 பயிற்சி இருக்கிற ஆகியது குரு பயிற்சியெல்லாம் இருக்கிறனால சனி பகவானுடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் கிரகங்கள் பேசும், பாவக நிலை மாற்றம் ஏற்படும், உங்களுடைய தசாநாதன் தசாபுத்தி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத துல்லியமாக பரிகாரத்துடன் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, கண்டிப்பாக அதற்கு பதில் தருகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கன்னிராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தோடு அனுசரணையாக, தொழில், நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க அப்படின்னு பந்த பாசத்தோடு வாழக்கூடியவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உண்டு. எந்த விஷயத்தையும் காரியத்தோடு செயல்படக்கூடியவங்க, எப்படியும் இப்படி அழகாக இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் திட்டம் போடக்கூடியவங்க கன்னிராசி. கடல் கடந்து போனாலும் நம்மளுடைய கடன் தீராது அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் அந்த கேது, ஜென்ம கேது உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு. பல வம்பு வழக்கு, சில விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு, இதெல்லாம் இருந்துச்சுங்க. சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பொது பலன் தான். உங்கள் ஜாதக கட்டமும் தசாபுதியும் பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. ஸோ கன்னிராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் வச்சுக்கிட்டு சனி பகவான் மீனத்திலேருந்து சமசப்தமமாக பார்க்குறார். பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கும் பொழுது நிறைய உங்களுக்கு சில சோம்பேறித்தனத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். குழந்தைகள், உங்கள் குழந்தைகள், உங்களுக்கான குழந்தைகள் விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் தடையை கொடுப்பார். ஏதாவது ஒரு பிரச்சனையை, மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும்.
ஏன்னா மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் பார்வை எப்படி ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்துக்கான மகரம் கும்பத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசி கட்டத்துக்கு எப்படி ஒரு பர்சன்டேஜ் அப்படின்லாம் பார்ப்போம். ஒரு 50% நல்லது செய்வாருங்க. கன்னிக்கு சனிப்பெயர்ச்சி 50% நல்ல விஷயங்களை கொடுப்பார், செய்வார். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருந்து கலத்தர பாவம். ஃபஸ்ட்டு நீங்கள் குடும்பத்தை அனுசரிக்கணும், மனைவி கிட்ட ஒற்றுமையாக பேசணும், அவங்களுக்கு என்னென்ன பிடித்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே அன்போடும் பண்போடும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். வெளிவட்டாரத்தில் கவனமாக பேசணும், வாக்கு கொடுக்கவே கூடாது. பாண்டு பத்திரம் நோட்டீஸ் இதெல்லாம் வரதெல்லாம் கவனமாக படித்து பார்க்கணும். வீடு ஆல்ட்ரேஷன் வண்டி ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு, மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டங்கள். சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கூட்டு தொழில் கூட்டு முயற்சி வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் விமோச்சனம் உண்டு, நிறைய விஷயங்கள் ப்ரமோஷன் உண்டு, பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் பார்வையாக இருந்தாலும் சில தொழில் விருத்தியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் புதிய முயற்சிக்கு ஜாதகத்தை பார்த்துக்குங்க, கவனமாக பார்த்துக்கணும் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது. கோச்சார பயணம் 2.5 வருஷம், மற்ற கிரகங்கள் தொடர்பும் இருக்குது, தசாபுத்தியோடைய அமைப்புகளும் இருக்குது. அரசியல் சார்ந்தவங்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகள் உடல் உபாதைகள் வரும், சில சட்டச்சிக்கல்கள் வருங்க. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இறக்கம் உண்டு. பூமி சார்ந்த பிரச்சனைகள் யாருக்காவது போகும். பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் ஏற்படுத்தி ஒரு சட்டச்சிக்கலை ஏற்படுத்தியோ அல்லது ஒரு சண்டை சச்சரவையாவது வாய் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். பூர்வீகம் அப்படிங்கும் பொழுது சொத்துல தகராறுன்னு வச்சுக்கலாம். அப்போ பூர்வீகத்துக்கு நல்லபடியாக கிடைக்கணும், குலதெய்வ வழிபாடை நீங்கள் எடுக்கணும். முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் கன்னிராசி. ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகருங்க. காக்கைக்கு சாதம் வைக்கணும் அப்படிங்கிறத முதல் வரிசையில் மேசத்துலேருந்து வரும்பொழுது இப்போ கன்னிக்கு தான் சொல்கிறோம். எல்லா ராசிக்காரர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ கன்னியில் இருக்கிறவங்களுக்கு, கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்கிறவங்க கொஞ்சம் எள்ளு சாதம் ஒரு பிடி கலந்து காகத்துக்கு வைங்க. வைக்கும் பொழுது நம்மளுடைய சனி தாக்கம் குறையும். இது சாதாரண வழிபாடு தான், பயப்பட வேண்டாம். புதிய முயற்சிகள், அதிக முதலீடு, கோடிக்கணக்கில் போட்டு முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கிட்டு செய்யுங்க. அவ்வளோ சப்போர்ட் இல்லை. கூட்டு முயற்சி, நண்பர்கள், புதிய நண்பர்கள் வரக்கூடியவங்கள்ட்ட கவனமாக பேசணும். நமக்கு நட்பு நல்லா இருக்கா, தாராபலம் நல்லா இருக்கா. ஏன்னா அந்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது உத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய விஷயம். புதன் ஆதிக்கம், திரிகோண பாவகம் அப்படிங்கிற விஷயத்தில் வேற, தேந்திர பாவக விஷயத்துக்கு வேற. ஆனால் உச்சம் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே புதனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி தான். காலதேவனுக்கு 6ஆம் பாவம். புத்திசாலித்தனம் இயற்கையிலேயே உங்களுக்கு உண்டு. ஆனால் அதை பட்டை தீட்டிய வைரியமாக இனிமே கொஞ்சம் அப்படியே மந்தத்தன்மை கொடுக்கும். உடல் உபாதை, கால்வலி கைவலி ஏதாவது ஒரு அசதி கொடுக்கும். இதை செய்யலாமா, மெதுவாக செய்யலாம், என்னானே தெரியல, கை காலம் முறுக்குது, கம்முன்னு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு வேலைக்கு போட்டுமா, 2 நாள் லீவு போகிறவங்க இனிமேல் 4-5 நாள் லீவு போடுவீங்க மாதம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் ஏற்படும். நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது, புதிய காரியங்கள் தொடும் பொழுது கவனமாக தொடணும், எடுக்கணும். சினிமா துறை, கலைத்துறை, கட்டுரைத்துறையில் இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும். உள்ளூரில் வேண்டாம். கொஞ்சம் 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் போயிருங்க, மாநிலம் சார்ந்து போயிருங்க. போகும்போது உங்களுக்கு வருமானத்தை தரும், கஷ்டத்தை நீக்கிரும். அந்த தாக்கம் பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை தாக்கம் நீங்கும். சனி பகவானுடைய பார்வையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சிவனை வழிபாடு எடுக்கணும். சனிக்கிழமை தோறும் துளசியும் கற்கண்டு அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே போல் உங்களுக்கு சூட்சுமமாக ஒன்று சொல்கிறேன், பச்சை கற்பூரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் பச்சை கற்பூரம் உடம்புல கொஞ்சம் தடவிக்கிங்க, பெருமாளுக்கு வாங்கி கொடுங்க. அதில் நின்ற கோல பெருமாள் அல்லது அமர்ந்த கோல பெருமாள். உங்களுக்கு அமர்ந்த கோல பெருமாள் சிறப்பு. இப்போ கோயம்புத்தூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா காரமடைன்னு பெருமாள் கோயில் இருப்பார், ரொம்ப சிறப்பு. சுயம்புவாக தோன்றிய பெருமாள், இதெல்லாம் கன்னிராசிக்கு சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் நட்சத்திரம் ஜாதகம் எல்லாமே பார்க்கணும். டிஸ்பிளேயில் நம்பர் வருது, பார்த்துக்கோங்க. சனி பகவானுடைய தாக்கம்
சமசப்தமமாக இருந்து என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்னென்ன தீர்வுகளை நம்ம எடுத்துக்கலாம். விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க, கேட்டுட்டு வாங்க. முடிஞ்சால் கேளுங்க. பாராயணம் பண்ண தெரியலனா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சிறப்பாக பெருமாள் வழிபாடு எடுத்து பெருமாளுடைய அனுகிரகத்தினால சனித்தாக்கத்திலிருந்து தீர்வை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். கஷ்டம் உண்டு தான், ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது கோச்சார கிரக தொடர்பு உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு எப்படி என்னான்னு பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய அமைப்புக்கு பரவாயில்ல, 50% இருக்கிறனால தப்பிச்சுக்கலாம். மேற்கொண்டு ஜாதக கட்டத்தை பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.